செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் பாலையில் பனித்துளி, அத்தியாயம் 27. வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருக்க மாட்டீங்களா? இப்படியா பண்ணி வைப்பீங்க என்று கோவத்துடன் திட்டி தீர்த்தாள் ரஞ்சனா. பிரதாபனோ மனைவி ஏதோ தனக்கு பாராட்டு பத்திரம் கொடுப்பது போல் முகம் மலர்ந்து சிரித்து கொண்டிருந்தான். இருவரும் வங்கியில் அவனது அறைக்குள் அமர்ந்திருந்தனர். பிரதாபன் அவனின் மேனேஜர் இருக்கையில் அமராமல் அதற்கு எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்திருக்க, அவனுக்கு அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்திருந்தாள் ரஞ்சனா. மேஜையின் மீது அவர்களின் மதிய உணவு இருந்தது. அவர்கள் தன்னை உண்ணப்போகும் நேரத்திற்காக உணவு காத்திருக்க, அந்த நினைவே இல்லாமல் கணவனுடன் சண்டை பிடித்து கொண்டிருந்தாள் ரஞ்சனா. என்ன சிரிப்பு? இல்லை, என்ன சிரிப்புன்னு கேட்குறேன். பேசுறத பேசிட்டு சிரிப்பு வேற என்று கடுப்புடன் பொறிந்தாள். பிரதாபனின் மென்மையான சிரிப்பு இப்பொழுது பெரிதானது. ஏங்க சிரிக்காதீங்க, எனக்கு கோபமா வருது என்றபடி அவனின் புஜத்தில் கையால் குத்தியவளின் குரலிலோ இப்பொழுது கோபத்திற்கு பதில் லேசான சினுங்கல் தான் இருந்தது. கோபமும் சினுங்கலும் கலந்த கலவையான மனைவியின் முகம் பிரதாபனை ஈர்க்க, அவள் எதிர்பாரா வண்ணம் அவள் புறம் சாய்ந்து பட்டென்று தன் உதடுகளை அவளின் கன்னத்தில் ஒற்றி எடுத்து விட்டான். சட்டென்று அதிர்ந்து விழிகளை பெரிதாக விரித்தாள் ரஞ்சனா. நிச்சயமாக கணவனிடமிருந்து இப்படி ஒரு செய்கையை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ப முடியாமல் அவனை பார்த்தாள். அவனோ மனைவிக்கு முதல் முத்தம் கொடுத்த பூரிப்பில் கண்கள் பளபளக்க பிரகாசமாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். என்ன இது? கன்னத்தை தன் விரல்களால் வருடியபடி அவள் கேட்க, என்னோட பரிசு என்றவனை புரியாமல் பார்த்தாள். நமக்கு கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆயிடுச்சு. இப்போதான் உரிமையா என்கிட்ட நீ கோவப்பட்டிருக்க. அதுக்கு நான் பரிசு தர வேண்டாமா என்று நெற்றி பொட்டை உயர்த்தி கேட்டவனை, இவனுக்கு என்ன பைத்தியமா என்பது போல் பார்த்தாள் ரஞ்சனா. இதுக்கு முன்னாடி நான் உங்க மேலே கோவப்பட்டதே இல்லையா என்று கண்களை உருட்டி கேட்டாள். இதுக்கு முன்னாடி என்னை 3வது மனுஷனா ஒதுக்கி வச்சு நீ கோவப்பட்டிருக்கிறதுக்கும் இன்னைக்கு உரிமையா கோவப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கே என்றான் மென் சிரிப்புடன். அப்படி என்ன உரிமையை கண்டுட்டீங்க என்று இன்னும் தெளியாத குழப்பத்துடன் கேட்டாள். நீயே யோசிச்சு பாரு என்று தோளை குலுக்கினான். நெற்றியில் ரேகை கோடுகள் விழ யோசித்து பார்த்தாள் ரஞ்சனா. கணவன் புஜத்தில் குத்தி சினுங்களுடன் தான் கோபம் கொண்டது நினைவில் வர, ரஞ்சனாவிற்கு முகத்தை எங்கே கொண்டு வைத்துக் கொள்வது என்று தெரியவில்லை. அவளையும் மீறிய செய்கைதான். ஆனாலும் அவளுக்குள் உரிமை உணர்வு தோன்றாமல் நிச்சயமாக அதை செய்திருக்க முடியாது என்று அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. ஆனாலும் அதை ஒப்புக்கொள்ள மனம் இல்லாமல், அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று முனகியவளை நம்பாமல் பார்த்தான். நீங்க பேச்சை மாற்ற பார்க்காதீங்க. உங்களை யாரு சத்தமா அப்படி கேட்க சொன்னது? உங்களால் உஷா என்னை கேலி செஞ்சுட்டு போறாங்க. இன்னும் மற்றவங்க கிட்டேயும் சொல்லி சிரிப்பாங்க என்றால் முகம் சிவக்க. அது கோவத்தால் சிவந்ததா, நாணத்தில் சிவந்ததா என்று அவளின் முகத்தை குறுகுறுப்பாய் பார்த்த வண்ணம் ஆராய்ச்சி நடத்தி கொண்டிருந்தான் அவளின் கணவன். கணவனின் அப்பார்வையை அவளால் எதிர்கொள்ளவே முடியவில்லை. சூடாக முறைத்து பார்க்க முயன்று தோற்றுப்போனாள். மனைவியின் தடுமாற்றமோ கணவனுக்கு ரசனையாக இருந்தது. ப்ளீஸ் என்றாள் அவஸ்தையாக. கையை உயர்த்தி காட்டியவன், நான் அப்படி என்ன பெருசா கேட்டேன் சொல்லு என்று அவளிடமே கேட்டான். அப்படி ஒன்றும் பெரிதாக இல்லைதான். ஆனாலும் நடந்ததை நினைத்து பார்க்க அவளுக்கு கோபம்தான் வந்தது. இருவருக்கும் திருமணமாகி 2 மாதங்களாகி இருந்தன. ஆரம்பத்தில் தயக்கங்கள் தடுமாற்றங்கள் இருந்தாலும் கூட தானும் பேசி அவளையும் பேச வைத்து ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருந்தான் பிரதாபன். அன்று கணவனிடம் மனம் விட்டு பேசிய பிறகு ரஞ்சனாவும் சற்று இலகுவாகி இருக்க, இருவருக்கும் இடையே நட்பு போலான உறவுதான் நிலவிக் கொண்டிருந்தது.
அந்த நிலையை தாண்ட இருவருமே முயலவில்லை. முக்கியமாக ரஞ்சனா. அவனிடம் இயல்பாக பேச முடிந்த அவளால் கணவன் என்ற நிலையில் அவனை நெருங்க முடியவில்லை. அவள் மனம் புரிந்துதானோ என்னவோ, பிரதாபனும் மனைவியை நெருங்கும் முயற்சியை தன் கையில் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அவளை மனம் விட்டு பேச வைத்தான். சின்ன சின்ன அழுத்தங்கள் கூட அவளை அழுத்திவிடக்கூடாது என்பதில் மட்டும் வெகு கவனமாக இருந்தான். ரஞ்சனாவும் அப்படி கவனமாக பார்த்து கொள்ளும் அளவில்தான் வெகு சென்சிட்டிவாக இருந்தாள். அவளின் வெளி இறுக்கத்தை தாண்டி அவளின் மென்மையான மனதை புரிந்து கொண்டதால் அவளை கையாள்வது அவனுக்கு சுலபமாக இருந்தது. ஆனால் அவனுக்கும் சில ஆசைகள் இருந்தன. தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டாமல் வாழ்வதை தாண்டி தாங்கள் இருவரும் கணவன் மனைவியாக பிணைப்புடன் வாழ வேண்டும் என்ற ஆசையை அவன் தனக்குள்ளேயே வைத்திருந்தாலும் அவ்வப்போது வெளிப்படுத்துவதிலும் தயங்குவதில்லை. தான் அவளை நெருங்கி அந்த பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வதை விட அவள் தன்னை புரிந்து அந்த பந்தத்தில் தானாக பிணைந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவனுக்கு இருந்தது. அதே நேரம் தான் நெருங்காமல் அவளும் தன்னை நெருங்க மாட்டாள் என்பதையும் புரிந்து கொண்டவன் அவளுடன் இருக்கும் நேரங்களை அதிகமாக்கிக் கொண்டான். அதில் ஒன்றுதான் இருவரும் இணைந்து உணவு உண்பது. வீட்டில் பிள்ளைகளுடன் ஒன்றாக அமர்ந்துதான் உண்ண வேண்டும். அதேபோல வேலை இடத்திலும் மதிய உணவு இருவரும் ஒன்றாகத்தான் உண்ண வேண்டும் என்பதை எழுதப்படாத சட்டமாக மாற்றி வைத்திருந்தான் பிரதாபன். இருவருக்கும் சேர்த்து பார்சல் செய்யும் உணவு ரஞ்சனாவின் கையில்தான் இருக்கும். மற்ற ஊழியர்கள் சேர்ந்து அமர்ந்து உண்ண மேனேஜரான பிரதாபன் அவர்களுடன் ஒன்ற முடியாமல் மனைவியை தன் அறைக்கு உணவை எடுத்து வர சொல்லிவிடுவான். கணவன் மனைவி இருவருமாக அவனின் அறையில்தான் உணவை முடித்துக் கொள்வார்கள். அன்றும் அவள் உணவை எடுத்து வர பிரதாபன் காத்திருந்தான். ரஞ்சனா ஒரு வேலையாக இருந்ததால் உடனே எழுந்து வரவில்லை. சில நொடிகள் காத்திருந்தவன் அவள் வரவில்லை என்றதும் தன் அறையை விட்டு வெளியே வந்து எட்டி பார்க்க இன்னும் அவள் ஏதோ வேலையை செய்து கொண்டிருந்தாள். அவள் மட்டுமே இன்னும் இருக்கையில் அமர்ந்திருந்தாள். மற்றவர்கள் எல்லாம் உணவை உண்ண சென்றிருந்தனர். இவள் மட்டும் இன்னும் என்ன செய்கிறாள் என்று நினைத்தவன் அங்கே யாரும் இல்லாததால் தான் நின்றிருந்த இடத்திலிருந்தே, ரஞ்சுமா, பசிக்குது, சீக்கிரம் வந்து சாப்பாட்டை போடுமா என்று சற்று சத்தமாக குரல் கொடுத்தான். அது சரியாக அப்பொழுது அங்கே வந்த உஷாவின் காதில் விழுந்திருந்தது. பிரதாபன் உஷா வந்ததை கவனிக்காமல் சொல்லிவிட்டு அவனின் அறைக்குள் சென்றுவிட உஷாவோ நமுட்டு சிரிப்புடன் ரஞ்சனாவின் அருகே வந்தாள். ரஞ்சுமா, சாருக்கு பசிக்குதாம்ல, சாப்பாடை போட வேண்டியதுதானே என்று மார்க்கமாக சொல்லி வைத்தாள். உஷா என்று கண்டிப்புடன் அழைக்க முயன்றாலும் ரஞ்சனாவின் முகம் அவளையும் மீறி சிவந்து விட்டது. அட, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு உன் முகம் இவ்வளோ செவக்குது? நான் இந்த சாப்பாட்டை சொன்னம்மா என்று ரஞ்சனாவின் மேஜை மேல் இருந்த டிஃபன் கேரியரை சுட்டி காட்டியவள், ஆமா, நீ என்ன நினைச்ச என்று ஒன்றும் அறியாதவள் போல் கேட்டு வைத்தாள். அவளின் சீண்டல் புரிய ரஞ்சனாவிற்கு தடுமாற்றமாக இருந்தது. அவளை சிரிப்புடன் பார்த்த உஷா, போ ரஞ்சனா, போய் சாப்பிடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று அவளின் மேஜை மீது இருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு சென்றாள். இவ்விஷயத்தை உஷா போய் மற்றவர்களிடம் சொல்லுவாள் என்பது புரிந்து போக அந்த கோவத்தை தான் உள்ளே சென்று கணவனிடம் காட்டினாள். ஆமா, நான் தான் எதுவும் தப்பாவே பேசலையே, அதுக்கே நீ இவ்வளோ கோவப்படுற என்று பிரதாபன் சுவாரஸ்யமாக கேட்டு வைத்தான். நீங்கள் சொன்னதை உஷா இரட்டை அர்த்தத்தில் எடுத்துக்கொண்டாள் என்று அவனிடம் சொல்ல முடியும். முகம் மாறாமல் காக்க சிரமப்பட்டவாறு, நேரமாகுது, பேசாம சாப்பிடுங்க என்று அதட்டினாள். சாப்பாட்டை கொடுத்தாதானே ரஞ்சுமா சாப்பிட முடியும் என்று அவன் சாதாரணமாக சொன்னது கூட அவளுக்கு இரட்டை அர்த்தத்தில் புரிய, ச்சே, ஏன் புத்தி தான் அப்படி போகுது என்று தன்னையே கடிந்தபடி தன் பக்கம் இருந்த சாப்பாட்டு கேரியரை பிரித்து அவனுக்கு பரிமாற ஆரம்பித்தாள். சாதத்தில் குழம்பை ஊற்றி ஸ்பூனால் கிளறி எடுத்து வாயில் வைத்தவன், ஆமா, உஷா உன்கிட்ட ஏதோ பேசினது போல இருந்ததே, என்ன அது என்று அவளை ஓர பார்வையாக பார்த்தபடி அவன் கேட்டு வைக்க, தன் உணவை உண்ண போன ரஞ்சனாவின் கை அப்படியே நிற்க கண்கள் மட்டும் அவனை அதிர்வுடன் திரும்பி பார்த்தன. வெடித்து வர துடித்த புன்னகையை அடக்கியபடி அறியா பிள்ளையாக அமர்ந்திருந்தான் அவன். அவனின் பார்வையே உஷா பேசியதை கேட்டுவிட்டான் என்பதை புரிய வைக்க போதுமானதாக இருந்தது. அடப்பாவி, எல்லாம் தெரிஞ்சுதான் என்ன சீண்டிக்கிட்டு இருந்தாரா என்று நினைத்தவளுக்கு இப்போது கோபம் கொள்வதா
வெட்கம் கொள்வதா என்றே தெரியவில்லை. என்ன ரஞ்சுமா, பதிலையே காணோம்? உஷா அப்படி என்ன சொன்னாங்க? மேலும் சீண்டினான் அவன். அது எதுக்கு இப்போ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று மழுப்பினாள். அது எப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்கும்? அவங்க ஏதோ சொன்னதுக்கு தானே நீ என் மேலே கோவப்பட்ட. அப்போ ஏதோ இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் என்றான் பிடிவாதமாக. தன் வாயிலிருந்தே வார்த்தைகளை வரவழைக்க சீண்டுகிறான் என்று ரஞ்சனாவுக்கு நன்றாக புரிந்து போனது. உங்களுக்கு என்ன சின்ன பையன் நினைப்பா? சும்மா என்ன சீண்டிக்கிட்டு பேசாம சாப்பிடுங்க என்று அதட்டினாள். கல்யாணமாகி 2 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. அப்ப நான் சின்ன பையன்தானே என்று ஏக்கமாக பெருமூச்சு விட்டபடியே அவன் சொல்ல ரஞ்சனாவின் முகம் குப்பென்று சிவந்து போனது. கூடவே அவளின் உடலில் மெல்லிய நடுக்கம். இதற்கு மேல் சீண்டினால் தாங்க மாட்டாள் என்று அவனுக்கு புரிந்துவிட, ஓகே ஓகே ரிலாக்ஸ் அஞ்சுமா, சாப்பிடு என்று பேச்சை முடித்துக்கொண்டு தானும் சாப்பிட ஆரம்பித்தான். அதன் பிறகு அந்த பேச்சு அவர்களுக்குள் நீளவில்லை என்றாலும் கணவன் குரலில் பிரதிபலித்த ஏக்கம் ரஞ்சனாவிற்குள் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதே நேரம் ரஞ்சனாவிற்குள் புதிதாய் ஒரு குடைச்சல். பிரதாபன் சொன்ன ஃபர்ஸ்ட் நைட் என்ற வார்த்தை அவளுக்குள் கேள்வியை கிளப்பிவிட்டிருந்தது. அவர்களுக்குள் அது நடக்கவில்லைதான். ஆனால் அவனின் முந்தைய திருமணத்தில் என்ற கேள்வி அவளுக்குள் ரீங்காரமிட்டது. அவளிடம் திருமணத்திற்கு கேட்டபோது காவேரி பற்றி ஏதோ சொல்ல வந்து பின் அதை அவர்கள் திருமணம் முடிந்த பிறகுதான் பேச முடியும் என்றவன் இந்த 2 மாதங்களில் ரஞ்சனாவை தான் பேச வைத்தானே தவிர ஒரு நாள் கூட அவனின் முன்னாள் மனைவியை பற்றி பேச்சை அவன் எடுக்கவே இல்லை. தனக்கும் அவளை பற்றி கேட்க தோன்றவில்லையே என்று தன்னையே கடிந்து கொண்டாள் ரஞ்சனா. அவளை எதுவாக இருந்தாலும் பேசிவிட வேண்டும், மனதிற்குள்ளேயே அடக்கிக் கொள்ளக்கூடாது என்றவன் அவனை பற்றிய விஷயத்தை மட்டும் அவனுக்குள்ளேயே அடைத்து வைத்திருக்கிறானே ஏன் என்ற கேள்வியும் எழுந்தது. இந்த 2 மாதங்களில் என் மனபாரத்தை எல்லாம் அவனிடம் இறக்கி வைக்கும்போது காது கொடுத்து கேட்டவனுக்கு அவனின் விஷயத்தை என்னிடம் சொல்ல வேண்டும் என்று தோன்றவில்லையா? அப்போது தன்னை இன்னும் அவன் அவ்வளவு நெருக்கமாக நினைக்கவில்லையா? தான் அவனை நெருக்கமாக நினைக்கிறோமா என்று சிந்தனை போனது. அவளின் சிந்தனை செல்லும் பாதையே அவன் மனதில் அவளுக்கான இடம் என்ன என்று அறிய ஆவல் கொண்டிருக்கிறாள் என்பதை அவளுக்கே உணர்த்துவது போல் இருந்தது. 2 மாதங்களுக்கு முன் அவனை திருமணம் செய்ததே தவறு என்று சொன்னது தான்தானா என்ற கேள்வியும் எழுப்பியது. அவனை பற்றியும் அவளை பற்றியும் மாறி மாறி யோசித்து சிந்தனையிலும் குழப்பத்திலும் அன்று முழுவதும் ஆழ்ந்து போனாள் ரஞ்சனா. என்ன ரஞ்சுமா, ஒரு மாதிரியா இருக்க? உனக்குள்ள என்ன ஓடுது? எதையாவது மனசில் போட்டு குழப்பிக்கிறியா? வேலை முடிந்து வீட்டிற்கு காரில் சென்று கொண்டிருக்கும்போது அவள் முகம் பார்த்து கவனித்து கேட்டான் பிரதாபன். அவன் அப்படித்தான். அவள் தன் புருவத்தை சுருக்கி ஏதாவது சிந்தனையில் ஆழ்ந்தால் கூட கண்டுகொள்வான். அவளின் சிந்தனையின் பின்னணியில் ஏதாவது அழுத்தம் இருந்து அது அவளை பாதித்துவிடக்கூடாது என்றே வெகு கவனமாக இருப்பான். அதனாலேயே இதுவரை அவளுக்கு உடல்நிலை பாதிப்பு எதுவும் வரவில்லை. அவனின் அந்த அக்கறை தன்னை கவனித்து கவனித்து பார்த்து கொள்வது எல்லாம் அவள் மனதிற்கு இதமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது அதுவே கோபத்தை கொடுத்தது. என்னை பற்றி என் அசைவை வைத்துக்கூட அறிந்து கொள்பவன் அவன் மட்டும் எதுவுமே சொல்லாமல் கமுக்கமாக இருக்கிறான். இன்னும் எத்தனை நாள்தான் என் வாயை மட்டும் புடுங்குவான் என்று உரிமை கோபம் எழுந்தது. எப்படி இருக்கேன்? நான் எப்பவும் போலதான் இருக்கேன் என்றாள் வெடுக்கென்று. அட என்று அவளின் கோபத்தை அப்பொழுது சுவாரஸ்யமாக தான் பார்த்தான். இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இவ்வளோ கோபம் என்று மென்மையாக கேட்டான். கோபமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, உங்க மேலே கோவப்பட நான் யாரு என்று அதையும் அவள் கோபமாக சொல்ல, ரஞ்சுமா என்றவனின் அழைப்புக்கு அவள் பதிலே சொல்லவில்லை. மேலும் பேச நேரமில்லாமல் வீடு நெருங்கியிருக்க பிள்ளைகள் காத்திருப்பார்கள், பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்து அவளுடன் காரில் இருந்து இறங்கி வீடு சென்றான். கதவை திறந்த நொடியில் அப்பா அம்மா என்று பிள்ளைகள் இருவரும் ஆளுக்கு ஒருவர் மீது தாவி ஏறிக்கொண்டனர். அதன்பின் பிள்ளைகளுடன் இருவருக்கும் நேரம் சரியாக இருந்தது. ஹரிணி பள்ளி கதைகளை தந்தையிடம் ஒருமுறை தாயிடம் ஒருமுறை சொல்லி ஓய்ந்த பிறகே இப்போதெல்லாம் வீட்டுப்பாடம் செய்ய ஆரம்பித்தாள். அப்பா கிட்ட நீ சொல்லும்போதே கேட்டண்டா ஹரிமா என்று ரஞ்சனா சொன்னாலும்,
ஆனா நான் உன்கிட்ட சொல்லலையேம்மா என்று வேலை பார்த்து கொண்டிருப்பவள் முந்தானையை பிடித்து கொண்டு பின்னாலேயே சென்று பள்ளி கதைகளை சொல்லிவிட்டுதான் ஓய்வாள். பள்ளி பாடம் எழுதும்பொழுது பள்ளி தோழிகளுக்குள் நடந்தது ஏதாவது ஞாபகம் வந்துவிட்டால் எழுதுவதை நிறுத்திவிட்டு அதையும் மாறி மாறி இருவரிடமும் சொல்லிக் கொண்டிருப்பாள். குழந்தையின் செய்கையை புன்னகையுடன் பார்த்தபடி பரத்திற்கு ஏதாவது விளையாட்டு காட்டிக் கொண்டிருப்பான் பிரதாபன். அவன் ஆசைப்பட்டது போல் அந்த சின்ன கூட்டுக்குள் அவன் நன்றாகவே பொருந்தி போனான். அவர்கள் குடும்பத்தில் தானும் ஒருவன் என்ற நிலை மாறி இது தன் குடும்பம் என்ற நிலையை அவன் எப்போதோ அடைந்து விட்டான். அவனின் பொழுதுகள் மனைவி பிள்ளையுடன் ரசனையுடனே நகர்ந்தன. ரஞ்சனாவின் வீட்டில்தான் இப்பொழுது இருந்தான். அவர்கள் புதுச்சேரி போய் வந்த பின்பு பிரதாபன் தனியாக இருப்பதை பார்த்து ராமநாதன் மீண்டும் ஒரு முறை வீடை பற்றி கேட்டுவிட்டார். அதிலும் இந்த முறை பிரதாபனிடம் பேசாமல் ரஞ்சனாவிடம் பேசினார். கல்யாணம் முடிஞ்ச பிறகும் ஆளுக்கு ஒரு வீட்டில் இருக்கிறத பார்த்து நம்ம அபார்ட்மெண்ட் ஆளுங்களே ஒரு மாதிரி கேட்குறாங்கம்மா. அடுத்தவங்க பேச்சுக்கு எதுக்கு இடம் கொடுக்கணும்? அந்த தம்பி ஒரே குடும்பமாக வாழ ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. ஆனால் இப்போது தனியாக உட்காந்துருக்கு. எதுவாக இருந்தாலும் ஒரே வீட்டில் இருந்து உங்களுக்குள்ளே பேசி சரி செஞ்சுக்கோங்கம்மா என்று பேசியிருந்தார். ரஞ்சனாவும் அதை கணவனிடம் சொல்லி தன் வீட்டிற்கே வந்துவிடும்படி மீண்டும் அழைக்க, ஆளுங்க பேசுகிறாங்கன்னு எல்லாம் நீ ஒன்றும் என்கிட்ட வந்து கேட்க வேண்டாம் ரஞ்சுமா, விடு என்று பிரதாபன் மறுக்க, அதுக்கு முன்னாடியே நான் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டேன், நீங்கள் தான் வராமல் இங்கே உட்காந்துட்ருக்கீங்க என்று குற்றம் சொன்னவள், ஒருவேளை பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறத கௌரவ குறைச்சலான்னு நினைக்கிறீங்களோ என்று கேட்டாள். அவளை சூடாக பார்த்தவன், அப்படியெல்லாம் வித்தியாசம் பார்க்குறவன் இல்லைனா, அங்கே வர்றதுக்கு ஏற்கனவே சொல்யூஷன் நான் சொல்லிட்டேன். உன் கணவனா முழு உரிமை இல்லாமல் என்னால் அங்கே வர முடியாது என்றான் உறுதியாக. நான் இப்போ உரிமையாக தானே கூப்பிடுறேன், அவள் புரியாமல் கேட்க. பாண்டிச்சேரி ரிசார்ட்டில் நீ என் கூட ஒரே ரூமில் நைட்டு படுக்க எவ்வளோ சங்கடப்பட்டேன்னு எனக்கு தெரியும். நம்ம 2 பேர் நடுவில் பிள்ளைங்க இருந்துமே நீ நிம்மதியாக தூங்கலை. உன் சம்மதம் இல்லாமல் உன்னை அப்படி நான் என்ன பண்ணிடுவேன்? அதுவே என்னை காயப்படுத்திடுச்சு. ஆனால் அதை நான் உன்கிட்ட சொல்லலை. நீயும் காயப்படுவேன்னு தான் அமைதியாக இருந்தேன். என் வீட்டில் ஒரு நாள் நைட்டு தங்கின போதும் சோஃபாவில் படுத்துக்கிறேன்னு நீ செஞ்சது மறந்துருச்சா? இப்போ உன் வீட்டுக்கு வந்தாலும் என்னை தனியாக தான் இருக்க சொல்லுவியோன்னு தோணுது. அங்கே வந்து நான் தனியாக இருக்கிறதுக்கு இங்கேயே இருந்துருவேன். அதுக்கு எதுக்கு அங்கே வரணும் என்று கேட்டவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறித்தான் போனாள். அதிலும் அவளின் எண்ணத்தை படம் பிடித்தது போல் சொல்லிவிட்டானே. அதன் பிறகும் அவளால் எப்படி பதில் சொல்ல முடியும்? அவன் சொன்னது போல் அவன் வரும்போது தங்க இன்னொரு அறையை தயார் செய்ய வேண்டும் என்ற எண்ணம்தான் அவளுக்குள் இருந்தது. அவள் பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்க, அதான் உன் பிளான்னு தெரியுது. என்னால் அப்படி தனியாலாம் இருக்க முடியாது. என் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டே சுகமான உறக்கம் நான் உறங்கணும். அது கிடைக்குமா சொல்லு? இந்த நிமிஷமே நான் வரேன் என்று கிடுக்கு பிடியாக போட்டான். ரஞ்சனா அப்போதும் அமைதியாக இருந்தாள். அவளால் உடனே சம்மதம் சொல்லிவிட முடியவில்லை. அந்த நேரத்தில் அவளின் மனம் கணவனுடன் ஒரே அறையில் என்ற அளவில் தயாராகி இருக்கவில்லை. கணவன் மனைவி உரிமைங்கிறது வெறும் பேச்சோட நிற்கிற விஷயம் இல்லை ரஞ்சுமா என்றான் அழுத்தமாக. சில நாட்கள் முன் பேச்சுக்கு உரிமை வேண்டும் என்றவன் இப்பொழுது அவளுடன் ஒரே அறையில் வாழ உரிமை கேட்டு நின்றான். அப்பொழுது அவளால் பதில் சொல்ல முடியவில்லை என்றாலும் அவளின் பிள்ளைகளே அவனுக்கான பதிலை சொல்லி வைத்தனர். அப்பா கிட்ட கதை கேட்டுக்கிட்டே தூங்கணும், நான் அப்பா கிட்ட போகிறேன் என்று ஹரிணி தினமும் தந்தையிடம் ஓடினாள். அப்பா கிட்ட நானும் என்று பரத்தும் அக்காவின் பின்னால் ஓடினான். இப்பொழுதெல்லாம் பரத் சில நேரம் தந்தையின் நெஞ்சில் படுத்து கொண்டுதான் தூங்குவது. அதற்கும் கூட ஹரிணி பரத் இடையே போட்டி நடக்கும். பரத் விரைவில் உறங்கிவிடுவதால் அதன் பிறகு ஹரிணி தந்தையின் மேல் உரிமையாக கையையும் காலையும் போட்டுக்கொள்வாள். பிள்ளைகளே கணவன் வீடு சென்ற பிறகு அவள் மட்டும் எப்படி தனியே இருப்பது? இங்கேயும் அங்கேயுமாக பிள்ளைகளும் அவளும் ஷிஃப்ட் அடிக்க வேண்டிய நிலை வந்ததும் ரஞ்சனாவே இறங்கி வந்து கணவனின் கோரிக்கையை நிறைவேற்றி தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று விட்டாள். அதன்பின் அவன் இருந்த வாடகை வீட்டை காலி செய்துவிட்டு அவள் வீட்டில் ஒரே அறையில் மனைவி பிள்ளைகளுடன் தன் மகிழ்ச்சியை தத்தெடுத்து கொண்டான் பிரதாபன்.